புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 3. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதல மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். சிந்தனை: இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் இறையாட்சி பற்றிய நற்செய்தியை அறிவித்து கொண்டு போய்கொண்டே இருந்தார். அவர் அறிவித்த செய்தி உண்மையான நற்செய்தி. நோயாளர்களை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார், முக்கியமாக பாவங்களை மன்னித்தார். அதன் பயனாக பலர் அவரை பின் சென்றனர். அவரை பின் சென்றவர்களுள் அவர் தனியாக பெயர் சொல்லி அழைத்த 12 திருத்தூதர்கள் மட்டுமல்ல, வேறும் பலர் அவரை பின் சென்றனர். அப்படியானவர்களுள் 3 பெண்களின் பெயரை இன்றைய நற்செய்தி வாசகம் பதிவிடுகின்றது: மகதல மரியா, யோவன்னா, சூசன்னா. இவர்கள் ஒரு சிலர் ஆழமாக இயேசுவால் தொடப்பட்டவர்கள். அதன் விளைவாக அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்கின்றவர்களானார்கள். அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்ற முதற் சீடர்களின் இத்தகைய தெரிவு நாங்கள் எவ்வளவுக்கு இயேசுவுக்கு எம்மை அர்ப்பணித்துள்ளோம் என்பதை சிந்திக்க அழைக்கின்றது. இயேசுவின் போதனையை கேட்டு அவரை பின் சென்ற பலரின் பதில்கள் வெவ்வேறாக அமைந்தன. சிலர் இயேசுவை புறக்கணித்தனர், சிலர் இயேசுவால் கவரப்பட்டனர், இன்னும் சிலர் இயேசுவை நம்பினர், ஆனால் அவரை பின் செல்ல விரும்பவில்லை. வேறு சிலர் தங்களையே முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தனர். பின்னர் அவர்கள் கேட்ட நற்செய்தியே அவர்களின் வாழ்வை மாற்றி அமைத்தது. நம் ஆண்டவருக்கு உமது பதில் என்ன? இந்த கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடிய ஒரு வழி, அன்றாடம் நாங்கள் எவ்வளவு நேரத்தையும் எமது சக்தியையும் ஆண்டவருக்கும் அவரது நற்செய்திக்கும் அர்ப்பணிக்கின்றோம் என்பதை ஆய்வு செய்து பார்ப்பதாகும். இறைவார்த்தையை வாசிப்பதிலும் செபிப்பதிலும் ஆண்டவரை பற்றி பேசுவதிலும் அவர் போதித்த நம்பிக்கையை கற்றுக்கொள்வதிலும் எவ்வளவு நேரத்தை செலவு செய்கின்றோம்? அவருடைய நற்செய்தி நாம் மேற்கொள்ளுகின்ற தீர்மானத்தை எவ்வளவுக்கு பாதிக்கின்றது? கிறிஸ்தவராக வாழ்வது என்பது எமது வாழ்வை கூறு போடுவதாகாது. அதாவது ஒரு சில நேரங்கள் நம்பிக்கையின் நேரங்கள், மற்ற நேரங்கள் வேறு வேலைகள் செய்யும் நேரங்கள் என்று நாம் பிரிக்க முடியாது. அன்றாடம் எமது வாழ்வு பற்பல செயல்பாடுகளால் நிறைந்திருக்கின்றது என்பது உண்மையே. எல்லோருக்கும் கடமைகளும் பொறுப்புகளும் உண்டு. ஆயினும் இயேசுவும் அவருடைய நற்செய்தியும் எமது அனைத்து செயற்பாடுகளையும் ஊடுருவி நிற்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், பெரிய செயலோ சிறிய செயலோ எதுவாக இருந்தாலும், அவற்றை நாம் கடவுளின் மகிமைக்காக செய்ய வேண்டும். அவரது விருப்பத்துக்கு ஏற்ப செய்ய வேண்டும். இயேசுவின் முதற் சீடர்கள் நகர் நகராய் அவரோடு சென்று தங்கள் அன்றாட வாழ்வின் போக்கையே மாற்றி அமைத்திருந்தாலும் அவர்கள் தங்கள் நாளாந்த கடமையில் இருந்து தவறவில்லை. தங்கள் அன்றாட செயல்களை கடவுளின் மாட்சி விளங்க அவர் விரும்பியது போலவே செய்து வந்தார்கள். எமது வாழ்வை எவ்வளவுக்கு நாம் இயேசுவுக்காகவும் அவரது பணிக்காகவும் அர்ப்பணித்துள்ளோம் என்று இன்று சிந்திப்போம். இவ்வாறு செய்வதனால் நாம் பகிரங்க நற்செய்தி அறிவிப்பாளர்களாக வலம் வர வேண்டும் என்பது அல்ல. மாறாக நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் மற்றவர்களுக்காகவோ அதிகாரிகளுக்காகவோ அல்லாமல் கடவுளின் மாட்சி விளங்க
அவர் விருப்பம் போல செய்வதாகும். செபம். ஆண்டவரே, எமது வாழ்வு உம்முடையது. எமது ஒவ்வொரு அசைவிலும் எம்மோடு நீர் இருந்து உமது மகிமைக்காக எம்மை பயன்படுத்தியருளும். ஆமென்.